ஹலோ மக்களே, சாரி த நியூ அவெஞ்சர்ஸ் இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆகி போட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலமையில நம்ம உண்மையான காமிக் ஆரிஜின் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். படத்தில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. பேரன் ஜீமோ காமிக்ஸில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவெஞ்சர்ஸும் கேப்டன் அமெரிக்காவும் அழிக்கிறதுக்காக த மாஸ்டர் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு குரூப்பை, ஒரு வில்லன் குரூப்பை ரீபிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் அதுக்கு கோலியாத்தையும் ஃபிக்ஸரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அந்த மாஸ்டர் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்ல போகிற அந்த குரூப்பை ரீபிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தான் ஆன்ஸ்லாட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சம பவர்ஃபுல்லான வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் எக்ஸும் மேக்னட்டோட மைண்டும் கலந்த ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு வில்லனோட ஈவெண்ட்டில் அவங்கள எதிர்த்து சண்டை போடும்பொழுது மொத்த அவெஞ்சர்ஸுமே இறந்து போயிறாங்க. ஸோ பேரன் ஜீமோக்கு இப்போது அவங்கள அழிக்க வேண்டிய தேவை இல்லாதது, அவெஞ்சர்ஸ் அழிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இறந்து போயிருந்தாங்க இந்த நிலைமையில். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மாஸ்டர் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்ல போகிற அந்த குரூப்பை தண்டர்போல்ட்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணி மக்களுக்கு இடையே ஒரு நல்ல பேரை வாங்கி சஸ்பீஷியஸாக அண்டர் கிரவுண்டில் நம்ம ஒரு வில்லனஸ் ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம் அப்படின்ற பிளானில் அவர் இறங்கியிருந்தார். ஸோ அவரோட பிளான் என்னென்னா, எப்படியாச்சும் நல்லது பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி அந்த அவெஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸான அந்த ஸ்டார்க் டவரில் எப்படியாச்சும் ஆக்சஸ் கிடச்சிதுன்னா அண்டர் கிரவுண்டில் நிறைய வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பல பேரை உள்ளே சேர்க்குறாரு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூன்ஸ்டோன், ஃபிக்ஸர், சாங்பர்ட், ஜெகநாத், ரேடியாக்டிவ் மேன், பீட்டில், இந்த மாதிரி பல பேரை அவர் உள்ளே சேர்க்குறாரு. ரெட் எல்கியும் உள்ளே சேர்த்துக்கிறாரு. டாஸ்க் மாஸ்டரும் லேட்டராக வந்து சேர்றாரு. இந்த குரூப்பில் ஹாக்கையும் இருந்திருக்காரு, பக்கியும் இருந்திருக்காரு காமிக்ஸில், பிளாக் விடோவும் இருந்திருக்காங்க, கேப்டன் அமெரிக்கா கூட இந்த தண்டர்போல்ட்ஸில் இருந்திருக்காரு வேவர் ஈவெண்ட்ஸில். ஸோ என்னதான் தண்டர்போல்ட்ஸ் வெளியே மக்களுக்கிடையே அவங்க நல்லது செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அண்டர் கிரவுண்டில் அந்த மாஸ்டர் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்ல போகிற அந்த குரூப்புக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த வில்லனஸ் குரூப்புக்கு தான் நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, சார்கோல் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தர் இந்த தண்டர்போல்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ சார்கோல் அப்படின்னு சொல்ல போகிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி பர்லிங்ஹாம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டீனேஜ் தான் இந்த சார்கோல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சூப்பர் வில்லனாக மாறி இருப்பார். ஸோ சார்கோல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அவர் நினச்சா ஹீட்டையே மேனிப்புலேட் பண்ண முடியும். அவரோட மொத்த உடம்பையும் அவரால் ஒரு சார்கோலால் கவர் பண்ணி ஒரு பெரிய பீயிங்காக மாற முடியும். ஸோ அவர் தண்டர்போல்ட்ஸ் அப்ரோச் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்க, அதாவது அவருடைய பேர் மேலே இருக்க அந்த கலங்கத்தெல்லாம் கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு தான் அது. ஸோ அந்த ஒர்க்கை பண்ணும்பொழுது தண்டர்போல்ட்ஸை யூஎஸ் ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ யூஎஸ் ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தண்டர்போல்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம இந்த மாஸ்டர் ஆஃப் ஈவில்ஸ் குரூப் கீழே வேலை பார்க்கக்கூடாது, அவங்கள எப்படியாவது நம்ம மொத்தமாக அழிக்கணும், நமக்குன்னு ஒரு பேர் சமாளிக்கணும், இனிமேல் நம்ம நல்லது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இந்த மாஸ்டர் ஆஃப் ஈவிலை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எதிரான ஒரு குரூப்பாக, ஒரு நல்ல குரூப்பாக, த நியூ அவெஞ்சர்ஸாக இந்த தண்டர்போல்ட்ஸ் மாறுறாங்க. ஸோ அப்படி தான் இவங்க நல்லவங்களாக மாறுவாங்க. பல ஈவெண்ட்ஸாக இந்த தண்டர்போல்ட்ஸ் சந்திச்சிருக்காங்க. ஸோ நார்மன் ஆஸ்பான கீழேயும் இவங்க ஒரு ஏஜென்ட்ஸாக வேலை பார்த்துருக்காங்க தண்டர்போல்ட்ஸ், அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ நார்மன் ஆஸ்பான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஒரு அடியாட்களாக, ஒரு கூலி ஆட்களாக இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமை யூஸ் பண்ணியிருக்காரு. த நியூ அவெஞ்சர்ஸ் இல்லைனா த டார்க் அவெஞ்சர்ஸ்ன்ற பேரில் கூட அவர் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமில் யாருமே பியூரான ஹீரோஸ் கிடையாது, அதாவது நல்ல இன்டென்ஷனை கொண்ட ஹீரோஸ் மட்டுமே கொண்ட நபர்கள் இந்த தண்டர்போல்ட்ஸில் கிடையாது. எல்லாருமே ஆன்டி ஹீரோஸ் தான். ஸோ இவங்க அவெஞ்சர்ஸ் மாதிரி கொள்கைகள்லாம் வச்சு செயல்பட மாட்டாங்க. இவங்களுக்குன்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இவங்க யாரையாவது ஒருத்தர் கொலை பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு கொலை பண்ணுறவங்க. ஸோ எந்த ஒரு கொள்கைகளுமே இல்லாத நல்லதுக்காக போராடக்கூடிய ஒரு டீம் தான் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம். இவங்களை நம்ம சூசைட் ஸ்குவாட் கூட கம்பேர் பண்ணலாம் டிசியில். ஸோ இவங்க அந்த மாதிரியான ஒரு டீம் தான். யாரையுமே கொல்ல கூட தயங்காத ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு ரோகான ஒரு டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். லேட்டர் டைம்லைனில் அந்த யூஎஸ் ஏஜென்ட்டும் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமில் ஜாயின் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க காமிக்ஸில். ஸோ இதுதாங்க இந்த தண்டர்போல்ட்ஸை பற்றின ஒரு பேசிக்கான காமிக் ஆரிஜின். இவங்களை பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், மேபி ஒரு 20 minutes வீடியோ கூட போகலாம். பட் அந்த போரிங் கன்சென்ட்காக நான் இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் இவங்களை பற்றின ஒரு பேசிக்கான காமிக் ஆரிஜின். நீங்கள் எத்தனை பேர் மூவிஸில் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.